ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு எனது இனிய பணிவான வணக்கங்கள். வணக்கம். விருச்சிக ராசி நண்பர்களே, குடும்பத்தின் மேலே அளப்பரிய அதிகமான பாசம் கொண்ட உங்களுக்கு ஒருவருடைய வளர்ச்சியையும் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மனநிலையும், அவர்களுடைய கஷ்டங்களை உங்கள் முதுகிலே நீங்கள் சுமந்து கொண்டு மற்றவர்களை வாழ வைக்கும் பண்பும் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட உங்களுக்கு பல கஷ்டங்கள், அதிலிருந்து வெளிவர தெரியாத சில சூழ்நிலைகள் வரும்போது அவசியம் நீங்கள் இந்த அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஜோசியத்தை தொடுவது வழக்கம். அப்படிப்பட்ட அன்பர்கள் இதோ இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் உள்ள இந்த காலகட்டங்களிலே எப்படி பலன் இருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்குள்ளர மனோகாரகன் நீச்சக்கதி அடையக்கூடிய சூழ்நிலை உண்டு இல்லையா? அப்படிப்பட்டவர் உங்கள் ராசியின் 4ஆம் இடத்துல மண் மனை வாகன யோகத்தில் நிற்க போகிறார். அப்போது உங்களுக்கு பல விதத்திலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அடிப்படையிலே அயன சயன போகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு கௌரவ பதவிகள் வருவதற்கும், தன யோகம் வருவதற்கும், புகழ் வருவதற்கும் வாய்ப்புகளை காட்டுகிறார்னு அர்த்தம் ஆகிடும். முக்கியமாக வீடு மனை வாகனம் போன்றவற்றிலும் விவசாயம் தொடர்பாகவும் நல்ல சுக போகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சந்திர பகவான் ஏற்படுத்துவார். ஆனால் 4ஆம் இடத்திலே அமரக்கூடிய சூரியனானவர் கொஞ்சம் ரிலேஷன்ஸ் கிட்ட கரெக்டாக மூவ் பண்ணாதனால வரக்கூடிய விரோதத்தையும் கொடுத்து விடுவார். இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய், ராகு மற்றும் சூரியன் இவர்கள் அமர்ந்து உங்களை நீங்கள் தற்பெருமை பேசுவதை பிடிக்காத ஒரு சந்தோஷம் இல்லாத ஆட்கள் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணி அதனால் சில சண்டைகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ இதை அவாய்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? பக்தி ஸ்ரத்தையாக இருப்பது அப்படின்னு மனதில் கொண்டு போயிடும். மனதிலே எனக்கு எல்லாம் சுவாமியின் அருளாலே, பகவானின் அருளாலே நடக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தீர்களானால் இந்த விஷயங்கள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். சந்திர பகவான் ஆரம்பத்தில் அப்படி தான் இருப்பார். திங்கள் செவ்வாயில் இங்கே உங்கள் 4ஆம் இடத்துல இருக்கார், திருப்பி 5ஆம் இடத்துக்கு போவார், அப்புறம் 6ஆம் இடத்துக்கு செல்வார் இல்லைங்களா? 6ஆம் இடம்ங்கிறது மேஷ ராசிக்குள்ளார் போவார். இப்போ வார கடைசியில் கொஞ்சம் நல்ல ஒரு சந்தோஷமான ஈவாக இந்த வீக்கெண்டு முடியும் அப்படிங்கிறது தெரிகிறது. அதற்குள்ளே நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னா நிறைய ப்ரெஷரும் இருக்கும், சில ப்ளஷரும் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அப்போது புதிய வரவு எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு புதிய வரவான குழந்தை பேறு கிடைப்பதற்கு வாய்ப்புகளும், திருமணங்கள் போன்றவற்றிலே தடைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தவர்களுக்கு தடை நீங்கி திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளை குருவின் அருளால் கிடைப்பதற்கும், குரு உங்கள் ராசியின் 2ஆம் இடம் 12ஆம் இடம் மட்டும் பார்க்குறாருன்னு 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். அவர் உட்கார்ந்துருக்கிற 8ஆம் இடத்துலேருந்து. ஸோ மறைந்திருந்த குருவை தனமாக கொடுக்கக்கூடிய விஷயம் அவருடைய பார்வை. அவருடைய பார்வையினாலே உங்களுடைய அனுகூலமான பலன்கள் நிறைய கிடைக்கும். செலவுகள் கண்ட்ரோலாகவும் சுப செலவுகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து தொடங்கக்கூடிய சந்திர பகவான் கொடுப்பார். அப்படிங்கிறதுனால இதையும் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இந்த சந்திரனினால் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது சில அலைச்சல்களும் உண்டு. அந்த அலைச்சல்களால் வரக்கூடிய அசதிகளும் இந்த வாரத்தில் காட்டுகிறது. 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அவசியம் அந்த அமாவாசை திதி தர்ப்பணம் செய்யக்கூடிய முன்னோர்களின் படைகளில் முடித்துவிட்டு 11:36 12:24 என்கிற இந்த நண்பகல் அபிஜித் முகூர்த்தத்திலே உங்களால் இயன்ற தான தர்மங்களை மாற்றுத்திறனாளிகள் போன்ற அன்பர்களுக்கும் ஏனைய ஏழை எளியவர்களுக்கும் நீங்கள் வழங்கும்போது அதனுடைய பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நன்காக வளர்த்தி அவருடைய வாழ்க்கையிலே
சுபிட்சத்தின் எல்லையை அவர்கள் சந்தோஷ பகிர்வாக பெறுவதற்கு இந்த தான தர்மம் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத இந்த நல்ல செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.